ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சமைக்கலாம். ஸோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம், மட்டன் எடுப்போம், சிக்கன் எடுப்போம். ஸோ மட்டன் எடுத்தால் நம்ம அரைச்சி குழம்பு வைப்போம். அப்படி அரைச்சி குழம்பு வைக்காமலேயே நம்ம சூப்பராக செய்யலாம். ஸோ குயிக்காகவும் செய்யலாம், டேஸ்டியாகவும் செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அரைக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றவே வேண்டாம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைக்காது தேங்காய். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ரெண்டாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா வடிகட்டியில் நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். ஸோ வடிகட்டினதுக்கப்புறமும் நீங்கள் செகண்ட் டைம் இருக்கிற அந்த தேங்காய் சக்கையை எடுத்து மறுபடியும் இன்னொரு டைம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இன்னும் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் கூட நமக்கு வந்துடும். ஸோ நல்லா புழிஞ்சு நம்ம தனியாக அந்த பாலை நம்ம செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குக்கர், ஸோ குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை 1/2 kg நான் மட்டன் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ 1/2 kg மட்டனை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த டைப்பில் நீங்கள் மட்டன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், அண்ட் புரோட்டாக்கும் சாப்பிட்லாம், அண்ட் தோசைக்கும் நம்ம கிரேவியாட்ட பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் கேரளா சைடில் தான் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மட்டன் போட்டுட்டேன். நான் வீட்டில் தயார் பண்ண மசாலா, நம்ம மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலா மிளகாத்தூள் நம்ம 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காரமாக சாப்பிட்ணும். ஸோ அப்போ தான் மட்டன் நல்லா செமையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சேர்ப்போம். ஸோ நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டோம். உப்பு நீங்கள் தேவையான அளவு தான் ஆட் பண்ணணும். பத்தலைன்னா நம்ம செகண்ட் போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம்னா உப்பு நிறையா பிடிச்சிது. ரெண்டாவது பச்சை கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான செடியிலேருந்து நான் பறித்து போட்டிருக்கேன். ஸோ கொத்தமல்லியும் சாப்பாக நல்லா நறுக்கி கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். கூட நான் கோகோனட் ஆயில் நிறையவே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கோகோனட் ஆயிலோட டேஸ்ட்டு இதில் அதுதான் மெயினே, சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதை நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். கடைசியாக நம்ம ஆனியன் சேர்க்கணும். ஸோ அதுவும் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அந்த சின்ன ஆனியன் சேர்த்தா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது சின்ன வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஓரளவு தான் மீடியமாக தான் போடுறேன். ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா சின்ன வெங்காயம் விரும்புகிறவங்களாக இருந்தீங்கன்னா ஸோ சின்ன வெங்காயத்தை நிறையவே நீங்கள் கட் பண்ணி போடலாம். அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் அளவாக கட் பண்ணனால நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ஒன்ஸ் நம்ம கையால் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கெல்லாம் நீங்கள் ஊற வைக்கணும். மினிமம் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ ஹவர்ஸுக்கு அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு 1 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். ஸோ 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகா போட்டு அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அடுப்புக்கு போயிடலாம். ஸோ இதை நான் மேரினேட் பண்ணி 1 மணி நேரம் ஆகிடுச்சு. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பாலை நான் எடுத்து ஊற்றி மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு டைம் நம்ம ஒன்றுக்கு ஒரு 2 டைம் நம்ம அந்த மட்டனை எடுத்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், அந்த காரம் அந்த உப்பு எல்லாமே பிடிச்சிருக்காவோட எஃபெக்ட். நார்மலாக நம்ம மட்டன் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ அந்த காரமெல்லாம் பிடிச்சி நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அதில் தேங்காய் பாலும் ஊற்றிட்டோம், கிளறியும் விட்டுட்டோம். ஸோ கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் கொண்டு போய் நம்ம வச்சிடலாம். வச்சு நம்ம குக்கரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ அவ்வளோ விசில் நீங்கள் விட்டுக்கலாம். மேக்ஸிமம் மட்டனுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா, கறிக்கு ஹெவியாக இருந்துச்சுன்னா 3-4 விசில் விடுவோம். ஸோ நான் 3 விசில் தான் விட்டுருக்கேன். ஸோ விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்து பயந்து ஓடிடாதீங்க, செமையாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு சுண்ட வைக்கணும். ஸோ இந்த சுண்டி வரும்போது தான் நமக்கு அந்த மட்டனோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது பேச்சுலர்ஸ் ஈஸியாக செய்யலாம் எல்லாருமே. ஏன்னா எல்லோரும் பேச்சுலர்ஸ் எல்லாம் ஆட்டி குழம்பு வச்சு நமக்கெல்லாம் சமைக்க அவ்வளோக்கா வராது பேச்சுலர்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு இது மேக்ஸிமம்
செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மட்டனை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்டியாகவே இருக்கும். நீங்கள் மறுபடியும் சுண்ட வைக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு சுண்டுற ஸ்டேஜில், அதாவது அந்த தண்ணியில் சுண்டுற ஸ்டேஜில் வரும்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லி அண்ட் கோகோனட் ஆயில், உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் சுண்டி வந்துருச்சு. இது நம்ம சப்பாத்திக்கு அண்டு பரோட்டாவுக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் இந்த மட்டன் கிரேவி. ஸோ அந்த கோகோனட் மில்க் மட்டன் கிரேவி வந்து செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.